ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பீர்க்கங்காய் கிரேவி வச்சுருந்தேன். அந்த ஸ்கின்னை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். நைட்டு அதை சட்னி பண்ணியாச்சு. ஸோ எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பீர்க்கங்காயில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் பண்ண முடியுது. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி தான். வாங்க வீடியோவில் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 4 பூண்டு இதை சேர்த்துட்டு உளுந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 10 வரமிளகா. உங்களுக்கு நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீர்க்கங்காவோட ஸ்கின்னையும் இந்த மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ 2 சில் அளவு தேங்காய் ரொம்ப சேர்க்க தேவையில்ல. கரெக்டாக 2 சில் அளவு சேர்த்தா போதும். இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம். நான் சில்லாகவே எடுத்து சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா கொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இது கூட புளி ஆட் பண்ணிக்கோங்க. வணக்கும் போதே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வணக்கும் போது மறந்துட்டேன், ஸோ அதனால் அரைக்கும் போது சேர்த்துருக்கேன். இப்போ சட்னி நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே கடுகு உளுந்தம் பருப்பு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ கலர் மாறினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல துவையல், அதில் இதை சேர்த்துருங்க. பாருங்கள், சூப்பரான பீர்க்கங்காய் ஸ்கின் துவையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு இல்லை ரசம் சாதத்துக்கு சைடில் துவையலாக வச்சு சாப்பிட்லாம். இட்லி சூடாக அவிச்சிட்டு தேங்காய் சட்னியும் இந்த பீர்க்கங்காய் துவையலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சின்ன குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. பீர்க்கங்கானே இது நமக்கு தெரியாது வெளியே. இதில் பீர்க்கங்காயில் தான் சட்னி பண்ணியிருக்கோன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.